श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஏகாதசஸ்கந்தத்துல 12வது அத்தியாயத்துல எம்பெருமான் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். எம்பெருமான அடைவதற்கு உபாய விஷயத்துல வச்சு சாது தமங்கமம், அந்த சாதுக்களோட சேருவது, சாதுக்கள் என்பவர்கள் யார் என்பதெல்லாம் பத்தி விஸ்தாரமாக சொன்னார் பெருமாள். இப்பொழுது உத்தவர் சில விஷயங்களை கேட்க போறேன், அதுக்கு சமாதானம் சொல்ல போறேன். இன்னைக்கு ஒரு வேதாந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல போறோம். இந்த உத்தவருக்கு சமாதானம் சொல்ற ரீதியில சுவாமி இது கண்ணனை உபதேசம் பண்ற விஷயம். இதுக்கு முன்ன பெருமாள் உபதேசம் பண்ணச்சே பிரவர்த்திஞ்ச நிவர்த்திஞ்ச ஸ்ரோதவியம் ஸ்ருதமேவச்ச தஸ்மாத் உத்தவோத்ஸ்ருஜ்ய சோதனாம் பிரதிச்சோதனாம் என்று சொல்லிட்டு மாமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் யாஹி சர்வாத்ம பாவேன யாத்யதி யகுதோ பயம் என்பதாக அருள் செய்தார். சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட செயல்கள், யாகம் பண்ண சோதனா பிரதிசோதனா, யாகங்களை பண்றது, பிரதிச்சத்திலதெல்லாம் செய்யக்கூடாது, நசுராம் பிபேட்டு, சுராபானம் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் சொல்லிருக்கு. இப்படி சோதனாம் பிரதிச்சோதனாம் உத்ஸ்ருஜ்யன சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற பிரவருத்தி தர்மங்கள், அவைகள் எல்லாம் பிரவருத்தி தர்மத்துல செய்ய வேண்டியவனவாகவும் செய்யக்கூடாதவனவாகவும் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விட்டுடுன்னு சொன்னா எப்படி அதை விடுறதுன்னு, செய்ய வேண்டியது செய்யாத போயிட்டோம்னாக்க கிருத்தியாகரணம்ன்ற ஒரு தோஷம் வந்துடும். செய்யக்கூடாததை நம்ம பண்ணோம்னாக்கா அகிருத்தியகரணம்ன்ற ஒரு தோஷம் வந்துடும். இப்ப இந்த கிருத்தியாகரண அகிருத்தியகரண ரூபமான தோஷங்கள்லாம் நம்மள்கிட்ட வரக்கூடாது. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றதே ரொம்ப சூக்ஷ்மமானது. அதெல்லாம் சொல்லச்சே சுவாமி தேசிகனும் இது ரகசிய தரத்துல இதே ஸ்லோகத்தை எடுக்கிறேன். இந்த இடத்துல சாஸ்திரியமான விஷயங்களை கண்டிப்பா செய்யணும். இப்போ ஆஜ்ஞா கைங்கரியம் அனுஜ்ஞா கைங்கரியம்னு சொல்லக்கூடிய கைங்கரிய ரூபமான செயல்கள் செய்யணும். அதெல்லாம் உடம்புன்னு சொல்லலை இந்த இடத்துல. அதுவே மோட்ச சாதனம்ன்ற புத்தியே விடணும். அதே மாதிரி நான் சுராபானம் பண்ணாமல் இருக்கிறதோ, திருடாமல் இருக்கிறதோ, பிறரை துன்புறுத்தாமல் இருக்கிறதோ, இவைகளே மோட்ச சாதனம் என்று நாம நினைக்க கூடாது. இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய சரணாகதி என்பது இருக்க, அதுதான் மோட்ச சாசனமாக மாமேவ
சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் யாகி சர்வாத்மா பாவேன. ஆத்மானம் சர்வதேகினாம், யார் யாரெல்லாம் சரீரத்தோட உடையவர்களாக இருந்திருக்காளோ, அதாவது இப்ப தேகின்னு சொல்றது ஆத்மாவை சொல்றது. இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே. இந்த சரீரத்தை க்ஷேத்திரம்னும், இந்த சரீரத்தை உடையவனாக இருக்கிற ஆத்மாவை க்ஷேத்திரஜன்னும் சொல்லுகிறோம். இது கீதையில சொல்ற. அதே மாதிரி தேகம் என்பது இந்த சரீரம். தேகத்தை உடையவன் தேகி. இப்படி தேகியாக இருந்திருக்கிறவன் அவனை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டான், இந்த தேகத்துக்கு தேகியாக இருக்கான். அதாவது இந்த சரீரத்தை நியமிப்பவனாக இருப்பவன் இந்த ஆத்மா. ஆனா ஈஸ்வரன் எப்படி இருக்கான்னா, எல்லா தேகத்தையும் நியமிப்பவனாக இருக்கான். எல்லாவற்றையும் அவன் நியமித்துக் கொண்டு எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கான். இப்ப இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருந்துட்டு தன்னுடைய தர்மபூத ஞானத்தினால இந்திரியங்கள்லாம் ஆத்மா நியமிக்கிறது. ஈஸ்வரன் என்ன பண்றாருன்னா, இந்த சேத்தனங்கள் எல்லாமே அவனுடைய சரீரமாக திகழ்கின்றன. அவை எல்லாவற்றுக்குமே தான் ஆத்மாவாக இருந்துட்டு அவன் எல்லோருக்கும் மொத்தத்தையும் நியமிப்பவராக இருந்திருக்கான். அப்போ சர்வதேகினாம், எல்லா தேகிகளுக்கும் ஆத்மாவாக எல்லாரையும் நியமிப்பவனாக இருந்திருக்கிறவன், சர்வாத்மனாம் சுபோதமாக இருந்திருக்கிறேன் அவன் சொல்லச்சே, இப்ப அவனால உபதேசம் பண்ணப்பட்டதாக இருந்திருக்கிற சில காரியங்கள்லாம் இருக்கு. அந்த காரியங்கள்லாம் அவனை அடைவதற்கு வழியாக இருக்கின்றது அர்த்தம். கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட அந்த கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகங்களை செய்வதற்கு சாமர்த்தியமோ தகுதியோ இல்லாதவர்களாக இருக்கிற விஷயத்திலையும், அப்படி இருந்தும் அதுல எதனா ஒரு குறைபாடு இருக்கிறவாளும் கூட சர்வபாவேன, எல்லா நிலையினாலையும் சர்வபாவேனன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க. சர்வாத்ம பாவேன பாவகா, அவர்தான் அடைய தகுந்தவராக இருந்திருக்க, அவர்தான் தகப்பனாராக இருந்திருக்கவர், அவர்தான் ரட்சகராக இருந்திருக்க. அந்த எம்பெருமான் தான் சேஷி என்கிற எண்ணம் நமக்கு இருந்ததுன்னாக்க, நம்மள்ட இதுக்கு ரெசிப்ரோக்கலா இருக்கக்கூடியது என்ன? புத்திரபாவம். அவர் தகப்பனார்னா நான் புத்திரனாக இருந்திருப்பேன். அவன் அடைய தகுந்தவராக இருந்தாருனாக்க, உபயமாக இருந்தாருன்னா நான் அடைபவனாக நான் இருக்க போறேன். அவர் ரட்சகனாக இருந்தான்னா நான் ரட்சியன், அவனாலே ரட்சிக்க தகுந்தவனாக நான் இருக்க போறேன். அவர் சேஷியா இருந்தாக்க நான் சேஷமாக நான் இருக்க போறேன். இப்படிப்பட்ட ஒரு சம்பந்த ஞானம் பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்த ஞானத்தோட கூட ஒருத்தன் அந்த எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணான்னாக்க, அவனுக்கு யாசியசி ஹ்யகுதோ பயம், எதிலிடத்திலிருந்தும் பயமில்லாத நிலை அடைகிறான். அதுதான் நீ அடைகிறாய்ன்னு சொல்லி உத்தவரை பார்த்து சொல்றேன். இதுக்கு மேல உத்தவருக்கு சில சந்தேகங்கள்லாம் வருது. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்றதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சாது சமாகமத்தினுடைய ஏற்றத்தை சொல்லிட்டு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றதனுடைய ஏற்றத்தையும் சொன்னேன். இப்போ சொல்ல போறது உத்தவருக்கு ஏற்பட்ட ஒரு கலக்கங்கள், சம்சயங்கள். அந்த சம்சயங்களை நீக்கும் முறையில பெருமாள் எப்படி எல்லாம்
இந்த லோகத்துக்கு ஈஸ்வரனாக இருந்துருக்கா என்பதை பார்க்க போறோம். இப்போ संशय उद्धव उवाच संशय शृण्वतो वाचं तव योगेश्वरेश्वर न निवर्तत आत्मस्था येन भ्राम्यति मे मनः. யோகேஸ்வரேஸ்வரன் யோக நிர்வாகனாக இருந்திருக்கிற இந்த எம்பெருமானை பார்த்து கண்ணனை பார்த்து சொல்றேன், நீர் இவ்வளவு விஸ்தாரமா எனக்கு நிறைய உபதேசம் பண்ண, அப்படி உபதேசம் பண்ணா கூட எனக்கு சில விஷயங்கள்ல தெளிவு ஏற்பட்டது, இன்னும் சில விஷயங்கள்ல எனக்கு தெளிவு ஏற்படல. எந்த விஷயத்துல தெளிவு ஏற்பட்டதுன்னாக்க, நீர்தான் அடைவிப்பவராக இருந்துருக்கு, மோட்சத்தை அடையப்படுபவராகவும் நேர்தான் இருந்துருக்கு. அந்த உபாயம் உபேயம் என்கிற அம்சத்துல எனக்கு தெளிவு ஏற்பட்டது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமேவைஷ விருணதே தேன லப்யா என்று உபனிஷத்து உத்கோஷிக்கின்றது. நாயம் ஆத்மா பிரவச்சனேன லப்யா, இந்த பரமாத்மாவை வெறும் பிரவச்சனம் பண்ணினதுனால அடைய முடியாது. ந மேதையா ந பகுனா சுருதேன, பெரிய புத்திமானா இருந்தாலும் நிறைய காலக்ஷேபம் பண்ணினது மாத்திரத்தினாலேயோ இந்த எம்பெருமான அடைய முடியாது. அப்ப எப்படி அடைய முடியும்? யமேவைஷ விருணதே தேன லப்யா, பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளால தான் அடைய முடியும். இந்த அம்சம் எனக்கு தெளிவு ஏற்பட்டு போயிடுச்சு. நீ சுதந்திரனாகவும் பரம காருணிகனாகவும் இருந்துருக்கிற அப்படின்னால உன்னுடைய சுவாதந்திரியமும் காருண்யமும் தான் பிரதானமான காரணம் ஒருவன் மோட்சத்தை அடைவதற்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீதான் உபாயமா இருக்குன்றத நான் சொல்லியிருக்கேன். ஆனா ஆத்ம விஷயத்துல வரச்சே எனக்கு இன்னும் சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் நேர்தான் போக்கடிச்சு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. என்ன மாதிரி உத்தவருக்கு சந்தேகம்ன்றது பார்க்கணும். நனிவர்த்தத ஆத்மஸ்தோ ஏன பிராமியதி மே மனஹா என்பதாக சொல்ற. இப்போ என்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் பிராணன் இதெல்லாம் நியமனம் பண்றது யாரு? இப்ப நான் சொன்னா என் வாக்கு பேசுறது, என் கை அசைறது, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் என்னுடைய இந்திரியங்கள் ஒவ்வொன்றையும் நியமிப்பவனாக அந்தந்த ஆத்மா. இந்த சரீரத்துல ஆத்மா இல்லாத போயிட்டு சொன்னாக்கா மூச்சு விட போறது இல்லை. இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அந்த வேலை செய்யக்கூடிய அதிகாரமும் அதுக்கு இல்லாத போயிட போகுது. ஆகையால ஆத்மாதான் நியமிக்கிறதுன்னு தோன்றது. ஆனா நீ என்ன சொல்ற? நான் தான் எல்லாத்தையுமே நியமிக்கிறேன்னு நீ சொல்ற. அப்ப எல்லாத்துக்கும் ஆத்மாவாக நான் இருக்கேன். ஆத்மானம் சர்வ தேகினாம், எல்லா தேகத்துல இருந்துருக்கிற ஜீவனுக்கும் நீ ஆத்மாவாக இருந்துட்டு நியமிப்பவராக இருந்துருக்கனாக்க, இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய இந்திரியங்களை எல்லாம் யார் நியமிக்கிறார்? இது ஜீவகத்திற்குமோ இல்ல நீ பண்றதா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்து இன்னொரு சந்தேகம் வருது. இப்ப இந்த சரீரத்தோட இருக்கச்சே சம்சாரம் வருது. சம்சாரம்ன்றது தேவனாகவும் மனுஷனாகவும் பிராணியாகவும் பட்சியாகவும் புழு பூச்சிகளாகவும் எத்தனையோ சரீரங்களை எடுத்து அந்த சரீரத்தோட
இந்த உலகில் உழல்வதுதான் இருக்கு. இதுதான் சம்சாரம்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். நாம இப்ப இந்த சம்சாரத்துல வரைச்சு இப்ப இந்த ஜீவன் யார்? இப்ப இந்த சம்சாரம்ன்றது சரீரத்துக்கு ஏற்படுறதா, ஜீவனுக்கு ஏற்படுறதா, அந்த ஜீவனையும் நியமிக்கிற ஈஸ்வரனாக இருக்கிற நீ உனக்கு ஏற்படுறதா? இந்த சம்சாரம்ன்றதுன்னு ஒண்ணு சொல்றது. அதே மாதிரி இந்த புலன்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது அது என்ன? சரீரமா, இல்ல ஜீவனா, இல்ல நீயே தானா? இன்னொரு சந்தேகம், சுகம் துக்கம்னு நாம அனுபவிக்கிறோம். நமக்கு அனுகூலமா இருக்கக்கூடியவைகளை சுகம்னு சொல்றோம், பிரதிகூலமா இருக்கக்கூடியவைகளை துக்கம்னு சொல்றோம். இந்த சுக துக்கங்களுக்கு காரணம் என்ன? அதே மாதிரி இல்ல சுகத்துக்கு ஹேத்து புண்ணியம், துக்கத்துக்கு ஹேத்து பாபம். அப்போ இந்த சுக துக்கங்களுக்கு காரணமாக இருக்கிற புண்ணியங்களை அதுக்கு ஆரம்பகம், அதாவது நான் நல்ல கர்மாவை செய்வதில் ஈடுபடுவதற்கு எது காரணமாக இருக்கு? என்னுடைய ஆத்மா காரணமாக இருக்கா, ஜீவன் காரணமாக இருக்கா, என்ன காரணமாக இருந்திருக்கு? இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அதையால இந்த சம்சாரத்திலேயே தான் ஒழுண்டே தான் இருக்கணுமா? இந்த சம்சாரத்துல இருந்து நிவர்த்தியே கிடைக்காதா? அப்ப அந்த சம்சாரத்தை விட்டுட்டு சேவை குண்டத்துக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு அந்த நிவர்த்தி உபாயமாக என்ன வேற எதனா நாம் பண்ண வேண்டியது எதனா இருந்துருக்க? நீதான் உபாயமா இருக்கேன்றது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுடுத்து. அப்ப அந்த சம்சார நிவர்த்தி உபாயம் அது எதுவாக இருந்துட்டு இருக்கும்? இப்படி இந்த மாதிரி ஆத்ம விஷயமான சந்தேகங்கள் எனக்கு இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கின்றன. இந்த சந்தேகத்தெல்லாம் நீதான் போக்கடிக்கணும்னு உத்தவர் கண்ணனை பார்த்து கேட்கிறேன். ஸ்ரீ பகவான் வாச்ச ச ஏஷ ஜீவோ விவர பிரசூதி பிராணேன கோஷேண குஹம் பிரவிஷ்டः மனோமயம் சூக்ஷ்மமுபேத்ய ரூபம் மாத்ராஸ்வரோ வர்ணயதி ஸ்தவிஷ்டः யதா நலः கேநிலபந்து ரூஷ்மா பலேன தாருண்யசமத்யமானः அணுः பிரஜாதோ ஹவிஷா சமித்யதே ததைவ மே வியக்திரியம் ஹி வாணி. முதல்ல உமக்கு உத்தவருக்கு வந்த ஒரு சந்தேகம், இந்திரியங்கள்லாம் யாருடைய அத்தியனமாக இருந்திருக்கு என்பது ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்திற்கு தீர்க்கிறதுக்காக ஒரு இந்திரிய விஷயத்துல சொன்னேன்னாக்கா மீதி எல்லா இந்திரிய விஷயங்கள்லயும் அதே நிலைப்பாடுதான் இருக்கும்ன்றத தெரியப்படுத்து சொல்ற. ஒரு இந்திரியம்னு சொல்லச்சே வாகிந்திரியம் எப்படி வேலை பண்றதுன்றத பத்தி சொல்ற. ச ஏஷ ஜீவஹா, இந்த ஜீவன் விவர பிரசூதி, அதாவது நம்மளுடைய ஹிருதயத்துல ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியில இந்த ஜீவன் பிரகாசமாக இருந்துருக்கான்னா அந்த இடைவெளியில தான் இந்த ஜீவன் இருந்துருக்கான். இந்த ஆகாசம் இருக்க அதுவே பரமாத்மான்னு தியானம் பண்ணோம்னு தார வித்யால சொல்றாரு. அது அடுத்த விஷயம் வரப்போகுது. அப்போ இந்த ஜீவன் பிராணேன கோஷேன உபலட்சிதா, இது பிராணனோட கூட இருக்கச்சே என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பிராண சப்தத்தினால உச்சாச நிச்சுவாசத்துக்கு காரணமாக இருந்துருக்கிற முக்கிய பிராணன்னு சொல்றது.
இந்த சரீரத்துக்குள்ள ஜீவன் இருக்கச்சே பிராணன் அதனுடைய கோஷம் சப்தம் இது ரெண்டையும் விடுறதில்லை. ரெண்டு காதையும் மூடிண்டு இந்த ஸ்டெதஸ்கோப் வச்சுட்டு பாக்குறாள். அந்த காதுல ரெண்டையும் மூடிண்டு ஹிருதயத்துல வச்சு பார்த்தாருனாக்கா அது லப்பு டப்புன்னு ஒரு ஓசை கேட்கறது, ஒரு கோஷம் ஏற்படுத்துறது. அது பிராண சஞ்சாரம் வரதுனால இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த கோஷம். அது அந்த கோஷத்தை கேட்கிறோம். இப்ப ஆத்மா இல்லாத போயிட்டுன்னா அந்த கோஷம் நமக்கு கேட்காது. இப்போ இதையே தான் சொல்ற மனசால கிராஹ்யமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது, இது சூக்ஷ்மமாக இருக்கு. என்னுடைய ஹிருதயத்துல இப்படி கைய வச்சு பார்த்தோம்னாக்க அது லப்பு டப்புன்னு அடிச்சுக்கிறது தெரியும். இதே இன்னொருத்தன் வெறும் பார்த்துட்டான்னாக்கா அவனுக்கு தெரியாது. அவன் ஹிருதயத்துல கை வச்சு பார்த்தாலோ இல்ல என் ஹிருதயத்தை கை வச்சு பார்த்தாதான் தெரியுமே தவிர இன்னொருனால இந்த ஹிருதயம் ஃபங்க்ஷன் பண்றத தெரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றது, இது சூக்ஷ்மமாக சப்தத்தை ஏற்படுத்துறது. இந்த சூக்ஷ்மமான சப்தத்தை ஏற்படுத்திட்ட பிற்பாடு இதுவே உச்சாரண வேளையில நாம பேசுற சமயங்கள்ல வரைச்சே நம்மளுடைய வயறு, கண்டம், சிரசு, தாளுன்றது ஒவ்வொரு சப்தங்கள்லாம் ரிட்டு ரஷானாம் மூர்தா அந்த ரா ஷா இதெல்லாம் தலையிலேருந்து வருது. நாம் தாலு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருந்துருக்கு. சிலதெல்லாம் இங்க தாலுல இருந்து உண்டாருது, சிலது மூர்தால இருந்து உண்டாருது. இப்படி இந்த ஸ்தானங்கள்ல இருந்து சப்தங்கள்லாம் உண்டாருது. இது வரைச்சே ஏற்கனவே சூக்ஷ்மமா இருந்த சப்தம் இந்த வழியா வரைச்சே ஸ்தூலமாக வெளிப்பாடு அடைகிறது. நான் வாயால பேசினாக்க எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அப்போ திரிப்பிரகாரமாக இது ஆறுது. அதுக்கப்புறமா மாத்திரைகள்னு சொல்றது. மாத்திரைகள்னாக்க ஏக மாத்திரை, த்விமாத்திரை, திரிமாத்திரம்னு சொல்லி பொருள் நெடில்னு சொல்றது. அதே மாதிரி ஸ்வரம், உதாத்த ஸ்வரம், அனுதாத்த ஸ்வரம், இப்படி எல்லாம் பல விதமாக வருது. இப்ப இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்துருக்கிறது என்னன்னா அந்த ஹிருதயத்துல இருந்துருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கும் ஆதாரமா இருந்துருக்கிற ஈஸ்வரன். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். ஒரு கட்டை உள்ள நெருப்பு சூக்ஷ்மமா இருக்கும். அந்த நெருப்பு என்ன ஆகுது, அதை கடையிறோம். கடைஞ்சோம்னாக்க அதுல இருந்து முதல்ல புகை வருது. எடுத்த உடனே நெருப்பு வந்துடாது. அதுல முதல்ல புகை வருது. புகை வந்த பிற்பாடு ஒரு பொறி வருது. பொறி வந்த பிற்பாடு அந்த பொறி இப்ப தேங்காய் பஞ்சு மாதிரி எதனா ஒண்ணு வச்சோம்னாக்கா அந்த பொறியோட சேர்ந்து அது அப்படியே பத்திக்கிறது. சமயத்தோட சேர்ந்ததுன்னா அது நிறைய இந்தனம் அந்த கட்டை போட அது பெரிய நெருப்பா ஆயிடும். இப்ப இந்த சூக்ஷ்ம தசையில இப்ப இதே நெருப்பு சூக்ஷ்ம ரூபமாக இந்த கட்டையில இருந்துட்டு அதனுடைய வெளிப்பாடு வரைச்சே அது புகையா வருதோ ஒரு காரண கலாபங்கள்னால வெளிப்பாடுன்றது ஏற்படுறது. அந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியம், இப்ப இந்த வாகிந்திரியத்தினுடைய வியாபாரத்தை பத்தி இப்படி சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களும் கூட இந்த ஆத்மாவால நியமிக்கப்படுவதாக தான் இருக்கு. ஆனாலும் சூக்ஷ்ம தசையில பார்த்தோம்னாக்கா அந்த ஆத்மாவையும் எம்பெருமான் நியமிக்க. அந்த கட்டைக்குள்ள சூக்ஷ்மா அக்னி இருக்கவே தானே அதை கடைஞ்ச உடனே மேல வருது. இல்லைன்னா வருமானா வர. ஆகையால இதே மாதிரி இந்திரியங்கள் எல்லாவற்றையும் அந்தந்த புல ஆத்மா நியமிப்பதாக ஒரு தோற்றம் நமக்கு ஏற்படுறது. ஆத்மாவை கொண்டு நியமிக்க வைக்கிறவன் அந்த ஈஸ்வரன். இத சொல்ற.
ஏவங்கத கர்மரதிர் விசர்கா घ्राणो धृति घ्राणो रसो दृक् स्पर्शश्रुतिश्च संकल्प विज्ञानमधाभिमानः सूत्रं रजसत्वतमोऽस्विकारः இவ்வாறாக எல்லா இந்திரியங்களும் வேலைப்படுறது. இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னா, இந்திரியங்களை சாட்சாத்தா நியமனம் பண்ணுவது அந்தந்த ஆத்மா. அந்த ஆத்மாவை இப்படி நியமனம் பண்ணும்படியாக செய்வது பரமாத்மா. இது ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தை பத்தி சொல்ற, அயம் ஹி ஜீவஹா திரிவிருதப்ஜ யோனிஹி அவ்யக்த ஏகோ வயசா ஆத்யஹ. பீஜானி யோனிம் பிரதிபத்ய யத்வதே என்பதாக சொல்ற. லோகத்துல தேவ மனுஷ்யாதி பாவம், அயம் தேவஹா அயம் மனுஷ்யா, இது பட்சி என்றெல்லாம் சொல்லி ஒரு நிலைப்பாடு வருத. அது ஜீவனுக்கு வருதா? கஷ்டதரிசி தேவ மனுஷ்யாதி பாவம் சம்சாரம் யாருக்கு வருது அப்படின்னா, சம்சாரம்ன்றது காரணம் இல்லாத வரல. என்ன, பெருமாள் ஒத்தனிடத்துல ஒரு பரிவோட உனக்கு தேவ சரீரம் கொடுக்குறேன், இன்னொருத்தனுக்கு ஒரு பிராணியா சரீரம் கொடுக்குறேன், புழுவா சரீரம் கொடுக்குறேன்னு எல்லாம் பண்ணேன்னா அவருக்கு பட்சபாத்தம்ன்ற ஒரு தோஷம் வந்துடும். பெருமாளை பொறுத்த வரைக்கும் அந்த பட்சபாத்தம் எல்லாம் கிடையாது அவருக்கு. இப்ப இந்த இடத்துல வரச்சே இந்த சம்சாரிக்கிறது, இந்த சம்சாரத்துல இருக்கிறது ஜீவனா, இந்த தேவ மனுஷாதி பாவம்ன்றது, இந்த பாவத்துல சம்சாரம் வருது யாருக்கு ஏற்படுறதுன்னு சொன்னார். அந்த சம்சாரம் அகேதுக்கமான சம்சாரம் கிடையாது, ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் சம்சாரம்ன்றது ஏற்படுறது. அப்ஜயோனி குணத்திரய வசியா, குணத்திரயம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு. சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்கள், அந்த குணங்களினுடைய ஒரு மாறுபாட்டுனால இந்த சம்சாரத்துல தேவ மனுஷாதி சரீரம்ல ஏற்படுறது. ஏகஹா ஆத்யஹா, இந்த ஆத்மா ஏகரூபமாக இருக்கு. எல்லா ஆத்மாவும் ஒரே ரூபமாக இருந்துருக்கு. ஆத்மாவுல வரச்சே வளர்ச்சியோ, அதாவது வளர்ச்சியோ இல்ல மாறுதல் அடைவதோ எதுவுமே அது கிடையாது. இது நிச்சயமாக இருந்துருக்கு. ஆனா இது என்ன பண்றது, காலேன விசிஷ்ட சக்தி, இந்த ஆத்மா ஒரு சரீரத்தோட சம்பந்தப்படுறது. சரீரத்தோட இருந்திருக்கக்கூடிய அகங்காரம் ஓங்காரங்கள் மற்றும் இந்திரியங்கள் இவைகளோட எல்லாம் சம்பந்தப்படுறது. அப்படி வந்த பிற்பாடு அது என்ன ஆகுதுன்னா, தேவ மனுஷாதி ரூபேண பாதி, தேவன் மனுஷன் என்கிற முறையில அவன் எல்லாரும் அவனை கருதுகிறோம். இப்ப இதுல இருந்து தேவ மனுஷாதி பாவம்ன்றது, தேவத்துவம் மனுஷத்துவம்ன்றதெல்லாம் சரீரத்துல தான் இருக்கு. அந்த சரீரத்தை அடையக்கூடியதாக சரீர சம்பந்தம்ன்றது ஜீவனுக்கு ஏற்படுறது. அந்த ஜீவனுக்கு தான் தேவ மனுஷாதி விவகாரம்லாம் ஏற்படுறது. பரமாத்மாவுக்கு அது கிடையாது. ஆகையால சரி, ஆத்மா ஒரே ரூபமாக தான் இருந்துருக்கு. எல்லா ஆத்மாவும் ஞானஸ்வரூபமா தான் இருக்கு. எல்லா ஆத்மாவுமே அணுவா தான் இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சே ஒரு சரீர சம்பந்தம் வந்த உடனே இவன் ஜீவன் சொல்றோம், இன்னொரு மாதிரியான சரீரம் வந்தா இவன் மனுஷன்னு சொல்றோம், இன்னொரு மாதிரி சரீரம் வந்தா இது பிராணின்னு சொல்றோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும், ஏன் இப்படி வருதுன்னு அடுத்த ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு சமாதானம் என்னன்னு கேட்டா, ஒரு விரைக்கிறோம். ஒரே நெல்ல தான் இருக்கு, நெல்லா இருக்கலாம், இல்ல காய்கறி விரையா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நல்ல பூமியா இருந்ததுன்னாக்க
அந்த வளத்தோட இருந்ததுன்னாக்கா அந்த அதே பயிர் நெல்லை அந்த இடத்துல விரைச்ச வர ரொம்ப நல்லா செழிப்பா இருக்கச்சு நல்லா வளருது. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னாக்கா அதை காட்டிலும் ஒரு செழிப்பு மண்ணிலேயே செழிப்பு குறைவா இருந்ததுன்னாக்கா அதனுடைய வளர்ச்சி குறைவா இருக்கு. இன்னொரு இடத்துல மண்ணுலயும் செழிப்பு குறைவா இருந்து ஜலமும் இல்லாத போயிடுச்சுன்னா அது ஒரு புல்லளவு தான் வளருது. ஆனா போடுற பீஜம் இருக்க விர இருக்க எல்லாம் ஒண்ணுதான். அந்த மாதிரிதான் நாம பண்ண புண்ணிய பாப்பானுகுணமாக நாம பெறக்கூடிய சரீரத்தினால இந்த ஜீவனுக்கு தேவன் மனுஷன் என்றெல்லாம் விவகாரம் வருது. புண்ணியம் பண்ணிந்தவனா நல்ல சரீரம் கிடைக்க போறது, பாப்பம் பண்ணிந்தவனாக்க அந்த பாபிஷ்டமான சரீரம் கிடைக்க போறது. இப்ப இந்த சம்சாரம்ன்றது யாருக்கு ஏற்படுறது? இந்த சரீர சம்பந்தம் யாருக்கு இருக்கோ அவனுக்குதான். இந்த சரீர சம்பந்தம் ஜீவனுக்கு தான் சாட்சாத்தாக இருக்கு. பரமாத்மா ஜீவன்ல அந்தரியாமையா இருந்துட்டு இருக்கான்றது வேற விஷயம். சாட்சாத் நேரடியான சம்பந்தம்ன்றது ஜீவனுக்கு. அப்ப அந்த சுகதுக்கோபோக்தா அந்த சுகதுக்கத்துக்கெல்லாம் அதை அனுபவிப்பவனாக இருந்துட்டு இருக்கிறவன் ஜீவன் தான் ஆக முடியுமே தவிர வேற பரமாத்மா ஆக முடியாது. சரி, இந்திரியாதி அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவன் கர்த்தரிகின்றதுக்கே மறுபடியும் வேற விதமான ஒரு சமாதானத்தை சொல்லி சொல்றார். ஜே அஸ்ய பீஜே அது அதாவது யஸ்மின் இதம் போதம் அசேஷமோதம் பட்டோ யதா தந்துவிதான சம்ஸ்தா சஏஷ சம்சார தருஹு புராணஹ கர்மாத்மகஹ புஷ்பஃபலே பிரசூதே. ஒரு துணியில நூல் குறுக்கும் நடுக்குமா சேர்த்து ஓத்தம் புளோத்தம்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி இந்த யஸ்மின்னிதம் போதம் அசேஷ மோதம் பட்டோ யதா தந்துவிதான சம்ஸ்தா சஏஷ சம்சார தருஹு. இந்த சம்சாரம் ஆகிற ஒரு தருனா ஒரு மரம். அந்த மரத்துல ரெண்டு பலம் இருக்கு. அதாவது அந்த மரத்துல ரெண்டு பீஜம். ஒரு மரம்னு ஒண்ணு ஓணும்னா அதுக்கு விர வேணும். ரெண்டு விதமான விர இருக்கு. புண்ணியம் பாப்பம்ன்றது பீஜம். சதமூலகா இது ஆசை ராக துவேஷ பயம் முதலியவை இந்த மாதிரி இதெல்லாம் மூலமாக இருக்கு, வேறாக இருக்கு. சரி, நாளாக இதுல இருந்து வரக்கூடிய நாளங்கள் மூணும் பஞ்சபூதானி கம்பங்கள்லாம் இருக்கு, கிளைகளாக இருந்துருக்கு. இந்த பஞ்சானாம் ரசானம் இந்த 5 ரசங்களுக்கெல்லாம் உற்பத்திக்கு காரணமாக இருக்கு. இதுல 2 பட்சிகள் இருக்கு. சுபர்ண நீடகா 2 பட்சிகள் தங்குவதற்கு இடமாக இருக்கக்கூடியது. அந்த ஒரு கூடு ஒரு பொந்து பட்சிகள்லாம் தங்குற இடம் இருக்கு. அது அந்த மாதிரி நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய 2 பட்சி மாதிரி இருக்கிறது. இந்த சரீரமாகிற விருட்சத்துல ஹிருதயத்துல இருக்கக்கூடிய இடைவெளியில ஈஸ்வரன் இருக்க. அந்தராத்மாவாக ஈஸ்வரனும் ஜீவனும் அந்த இடத்துல இருந்துருக்கா. 2 பேரும் இருந்துருக்கா. சரி, வல்கலகா அதாவது இப்போ அந்த மரத்துக்கு வரைச்சு தோல் எல்லாம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கும் வாதம் பித்தம் கிளேற்றம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இவைகள்லாம் இந்த சரீரத்துல இருக்கு. 2 பழம் போகம் மோட்சம்னு சொல்லக்கூடிய 2 பலங்கள். இந்த ஜீவரூபியா இருக்கக்கூடிய பட்சி போகத்தை அனுபவிக்கிறது பிரவೃತ್ತಿ கர்மாவாக. அதாவது இந்த லோகத்துல வரக்கூடிய சுத்தத்தை அனுபவிப்பதற்காக சில காரியங்களை பண்ணி போகத்தை அனுபவிக்கிறது. இன்னொரு பட்சி இதே விருட்சத்துல இருந்துட்டு இருக்க அந்த பட்சி இதை அனுபவிக்கல. இந்த பிரவೃತ್ತಿ கர்மாவை போல அனஸ்னன் அந்நியோ அபிச்சாக செய்தி அது இன்னொன்னு பிரகாசிச்சுட்டு இருந்துட்டு இருக்கு. ஆகையால இப்போ அனுபவம்ன்றது ஜீவனுக்கு தான் வருது, போக பலதான் வரக்கூடியது. அப்போ முக்தி பலகமாக இருக்கிறது
இந்த பரமாத்மான்னு சொல்ற. இப்படி ஸ்ரீபலத்துவமேவ பிரபஞ்சேதின்னு ஒரு கிராமத்துல கிருத்தாக கிராமேச்சராக ஏகம் அரண்யவாசாக ஹம்சாயமேகம் பகுரூபம் விஜ்யைஹி மாயாமயம் வேத சவேத வேதம். கிராமத்துல இருக்கக்கூடிய கழுகு கீழே எது கிடைக்கிறதோ எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கு போகுது. இதே காட்டுலயோ பெரிய ஜல சமீபங்கள்ல பெரிய பெரிய ஜலாசயத்துக்கு அருகில இருக்கக்கூடிய அம்சம் இருக்க செலக்டிவா தான் அது சாப்பிடுது. ஆகையால கழுகும் ரெண்டும் பட்சி தான், கழுகும் பட்சி தான், ஹம்சமும் பட்சி தான். பிகாஸ் ரெண்டும் ஒன்னா ஆயிடாது. ஆத்மத்துவம்ன்றது ஜீவனிடத்துல இருக்கு, பரமாத்மாவினிடத்துல இருக்கு. ஆகையால ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னா ஆயிடாது. அந்த பரமாத்மாவனுடைய நியமனத்தினாலதான் ஜீவாத்மா எல்லா காரியத்தையும் பண்றது. இந்த சம்சாரம் சுகதுக்கம்ன்றது ஜீவாத்மாவுக்கு தான் இருக்கே தவிர பரமாத்மாவுக்கு கிடையாது. எல்லா இந்திரிய நியமனம், அந்த சாட்சாத் நியமனம் ஜீவ கர்த்தருக்கும். அந்த ஜீவனை நியமிக்கிறது பரமாத்மா. இப்படி சம்சாரம்ன்றது பரமாத்மாவுக்கு ஏற்படாது, இந்த ஜீவனுக்கு தான் ஏற்படுறது. இதெல்லாம் தான் நாம தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா ஆச்சாரியன் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். குருபாசனைக பக்தியா வித்யா குடாரேண ஸ்திதேன தீராஹ விவ்ருஷ்ய ஜீவாசயம் அப்ரமத்தஹ சம்பத்யதாத்மானம் அதத்யஜாஸ்திரம். ஏவம் குரு உபாசன. இந்த சம்சாரமாகிற ஒரு விரக்ஷம், அந்த விரக்ஷத்தை வெட்டி எரிஞ்சாதான் நாம மோட்சத்தை அடைய முடியும், இல்லைன்னா அங்கேயேதான் இருந்துட்டு இருக்கணும். அந்த குரு உபாசனம்னு சொல்லக்கூடிய எம்பரம், அதாவது ஆச்சாரியாளிடத்துல அவளுக்கு பக்தியோடு இருந்து அவளுக்கு சிசுரூஷை எல்லாம் பண்ணி நாம அவளிருந்து வித்யன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம், அதாவது வித்யாகிற ஒரு கோடாலி, அந்த கோடாலியை கொண்டு சம்சாரமாகிற விரக்ஷத்தை வெட்டிக்கும். ஆகையால இந்த சம்சார நிவர்த்தி வரணும்னாக்க அதுக்கு ஆச்சாரியோபதேசம் வேணும். ஆச்சாரியோபதேசம் என்ன பண்ணும் என்ன கேட்டா, ஆத்ம விஷயமான ஞானத்தை ஏற்படுத்தும். தத்துவஹித புருஷார்த்தங்கள்ல ஒரு நிர்ணயத்தை ஏற்படுத்தும். அந்த கைங்கரியத்துல ருச்சியை ஏற்படுத்தும். அதுக்கு உண்டான உபாயமாக இருக்கிற பிரபத்தி, நமக்கு இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் பிரபத்தி, அந்த பிரபத்தி மார்க்கத்துல மூழும்படியாக பண்ணும். இப்படி எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது ஆச்சாரிய உபதேசம் என்று உபசம்ஹாரம் பண்ற. அதனால இன்றைய தினத்துல நாம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சம்சாரத்துல இருந்துருக்கச்சே சம்சாரம்ன்றது ஜீவனுக்கு வருதா, பரமாத்மாவுக்கு வருதா, சரீரத்துக்கு வருதான்னு எல்லாம் கேட்டு இந்த ஜீவன் வேற, பரமாத்மா வேற, சரீரம் பிரகிருதி ரூபமாக இருக்கக்கூடிய சரீரம் வேறன்றத தெரிஞ்சுட்டு இந்த தத்துவத்திரய ஞானத்தை ஏற்படுத்தி அது ஹிதம், இந்த ஆத்மாவுக்கு எது ஹிதம் எது புருஷார்த்தத்தையும் சொல்லுவதற்கு குரு பிரசதனம் ஆச்சாரியனை அடைந்து அறிய வேண்டிய விஷயம்ன்றதையும் நாம் தெரிஞ்சுருக்கோம். இப்படி ஆச்சாரியனிடத்துல காலக்ஷேபம் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இந்த இடத்துல உத்தவருக்கு பெருமாள் கண்ணன் உபதேசம் பண்ற. நாமும் ஆச்சாரியால அணுகி இந்த உபதேசத்தை பெற்று நமக்கும் உஜ்ஜீவனம் ஏற்படணும்னு அந்த கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரு நமஹ. இன்றைய